போற்றி பாட வேண்டிய நற்பண்புகளில் கோபம் காத்தல் என்பது முக்கியமானதாகும். நாம் எப்போதும் சந்தோஷமாக இருப்பதையே விரும்புகிறோம். அன்பான பேச்சும் கனிவான அரவணைப்பும் எங்களை ஆனந்தப்படுத்தும். அன்பும் பாராட்டும் எங்களுக்கு மன வளர்ச்சியையும் உற்சாகத்தையும் திறமைகளை வளர்க்கவும் உதவுகிறது. அன்பு காட்டும் ஒருவரை நாம் நாடுகிறோம். அவர்களுடன் எப்போதும் இருப்பதையே விரும்புகிறோம். அதே நேரம் அவர்கள் கரும் கூறும் காட்டி வெறுத்தால் அவரது நிலைமை என்னவாகும்? தனிமையில் வாடுவோம், மனதில் வெறுப்பு வரும், குரோதம் கூடும், பலியுணர்வு வரும், குற்றங்கள் செய்ய தூண்டப்படுவோம். இதனால் தான் உலக பொதுமையை தந்து வள்ளுவர் கூட சினம் காத்தல் எனும் பண்பினை வலியுறுத்தி வெகுளாமை எனும் அதிகாரத்தையே பாடியுள்ளார். அதில் சினத்தை தீயாக உருவகப்படுத்தி சினத்தீயால் விளையும் தீமைகளை விளக்கியுள்ளார். தீயானது தீப்பிடித்த இடத்தை மட்டும் அல்லாது சுற்றுப்புறங்களையும் சேர்த்து அளித்துவிடும். அதுபோன்ற கோபம் கொண்டவரை மட்டுமன்றி உற்றார், உறவினர், நண்பர்களையும் சேர்த்து அளித்துவிடும். அத்துடன் ஒருவரின் அகமலர்ச்சியையும் முகமலர்ச்சியையும் கோபம் கொன்றுவிடும். ஒருவரிடம் கோபம் அதிகரிக்கும் போது பாடமும் அதிகரிக்கும். அது எப்படி என்பது அவருக்கு வரும் தீமைகளில் இருந்து தெரியும். கடும் கோபம் வந்தால் கொலையும் செய்வார்கள். மற்றவர் துயரம் பாராத அடித்து துன்புறுத்துவார்கள். கொடிய சொற்களால் பேசி அவமதிப்பார்கள். வெறுக்கும் தகைமைகள் வந்து சேரும். இதனால் யாரும் அவர்களுடன் சேர மாட்டார்கள், உதவ மாட்டார்கள். எல்லோரும் அவரை வெறுத்து ஒதுக்குவார்கள். அன்பு இல்லாத கொடிய மிருகங்கள் வாழும் காட்டில் இருப்பது போன்ற நிலைமை அவருக்கு ஏற்படும். பயம் நிறைந்த ஆதரவு அற்ற நிலை உண்டாகும். வாழ்க்கையில் வெறுப்பும் சலிப்பும் உண்டாகும். தன்னம்பிக்கை விலகும், மன அமைதி கரும். ஒரு வீட்டு தலைவனுக்கு கோபம் வந்தால் அங்கே அமைதி கரும், ஆனந்தம் அகலும், உறவுகள் பிளவுபடும், பாச உள்ளங்கள் பறிகொண்ட உள்ளங்களாக மாறும். அங்கே பண்பு இருக்காது, தனிப்பட்ட கவனங்கள் இருக்காது, ஒருவரை ஒருவர் பாதுகாக்கும் பற்று இருக்காது. மற்றவர்களது பழிப்புக்கும் நகைப்புக்கும் இடம் கிடைக்கும். மனக்கசிப்பினால் பல தீய விளைவுகள் ஏற்படும். உறவினர்கள் வெறுத்து ஒதுக்குவார், பழகுபவர்கள் விலகி போவார். இது போன்ற நண்பர்களுக்கிடையில் ஏற்படும் கோபம் நட்பையே சிதைத்துவிடும். ஆபத்து நேரத்திலும் உதவ முன்வர மாட்டார்கள். தனித்து நிற்பதென்பது கொடுமையிலும் கொடுமை. இவ்வாறு உறவுக்குள், ஊருக்குள், இனத்துக்குள், நாட்டுக்குள் கோபம் மூண்டால் பாராதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். உயிர் அழிவு, பொருள் அழிவு என்பவற்றால் ஆறாத துயரங்களும் வழுக்களும் ஏற்படும். கோபம் கொள்வதை அவரும் விரும்ப மாட்டார்கள். அழிவை அவரும் ஆதரிக்க மாட்டார்கள். தமிழ் மூத்தாட்டி ஔவையாரும் ஆறுவது சினம் என 2 வரிகளில் அழகாக கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, அறிவுக்கு பகை சினம் என்ற சான்றோர் வாக்கும் கோபத்தின் கொடுமையை சிறப்பாக விளக்குகின்றது. தன் வலிமையை காட்ட கோபம் கொள்பவன் தனக்கு தானே துன்பத்தை தேடுகிறான். அதிக கோபம் கொள்பவர்கள் இறந்தவர்களுக்கு சமமாவார். கோபம் கொள்ளாது இருந்தால் நாம் நினைப்பதெல்லாம் நடக்கும். எல்லோரும் அம்முடன் அன்பாக இருப்பார்கள்.
செல்வமும் புகழும் வந்து சேரும். பஞ்சமா பாதகங்களில் கோபமும் ஒன்று. எனவே மாணவர்கள் ஆகிய நாம் எக்காலத்திலும் எதற்கும் கோபம் கொள்ளாது அன்பும் கருணையும் கொண்டு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.